ரசாயன ஆலையில் பாய்லர் வெடித்த விபத்தில் பலி எண்ணிக்கை என்பது 37ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், இந்த வெடி விபத்தில் தற்போது உயிரிழப்பு என்பது 37ஆக அதிகரித்திருக்கிறது. மருத்துவமனையில் எவ்வளவு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்? இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? என்ன நிலவரம் ஜெயக்குமார்? தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள பட்டான் சிறுத்தூர்பேட்டையில் நேற்று சிக்காச்சி ஆலையில் ரசாயன தொழிற்சாலை திடீரென பாய்லர் வெடித்ததில் அங்கு முதல் ஷிப்டில் இருந்த 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்களில் சிகிச்சைக்காக நேற்று ஹைதராபாத்தில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் சம்பவ இடத்திலேயே 5 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பலி எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களின் நிலையும் தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து முதல்வர் ரேவந்த் ரெட்டி உத்தரவின் பேரில் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை அறிக்கையை தயார் செய்வதற்காக அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்.